சனி பகவான் வர மார்ச் 29ஆம் தேதி இரவு 10:07 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போறாரு. அடுத்த 2.5 வருஷம் இங்கதான் இருப்பாரு. இதுல மேச ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போது, மீன ராசிக்கு ஜென்ம சனியும், சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியும், கன்னி ராசிக்கு கண்டக சனியும், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், கும்பராசிக்கு பாத சனியும் நடக்க போகுது. அதனால இந்த 6 ராசிக்காரர்களும் சனி பகவானை வழிபடுவது நல்லது. திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில்ல அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி விழா நடக்கும் அப்படின்னு கோவில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, பொதுவாக 2 வகையான பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்னு திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்னு வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்துல சனி பகவான் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி அடைவாரு. திருக்கணித பஞ்சாங்கத்துல 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி அடைவாரு. பொதுவாக ஜோதிடர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால இந்த வருஷம் மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திருநள்ளாறு கோவில்ல வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றதால அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி நடக்கும்னு அங்க சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம டெய்லி லைஃப்ல திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவோம். நாம இது வரைக்கும் எவ்வளவு புண்ணியங்கள் பாவங்கள் பண்ணிருக்கோமோ அதையெல்லாம் ரிட்டர்ன் வந்து நம்மள சேர காலம் தான் சனி பயிற்சி காலம்.